வணக்கம் மக்களே. 1008 லிங்கங்களால் ஒரே சிவனை வடிவமைச்சிருக்காங்க மக்களே. பார்க்கவே மிகவும் பிரம்மாண்டமாகவும் வியப்பாகவும் இருக்குது. இயற்கை சூழலில் அவ்வளவு மன நிம்மதியாக இருக்குது. கோயம்புத்தூரில் யாருக்குமே தெரியாத ஒரு இடத்த தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மக்களே. வாங்க குருக்கள் ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மக்கள். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல சிவ பரம்பொருளினுடைய பேரருள் கருணையினாலே நமது கோவை மாநகரத்தினுடைய பட்டீசர் அருள் பரவுகின்ற மேற்றிசையில் வெள்ளிங்கிரி, மருதகிரி, பிரம்மகிரி, விஷ்ணுகிரி, உமாகிரி என்று சொல்லக்கூடிய 5 பஞ்சகிரிகளினுடைய நடுநாயகமாக இந்த காஞ்சிமா நதிக்கரை என்று சொல்லக்கூடிய நொய்யல் ஆற்றினுடைய வடகரையில் அமைந்துள்ள அற்புதமான திருத்தலம் இந்த தையல் நாயகி சமேத வைத்திய ஞான சகஸ்ரலிங்கேஸ்வரர் தீக்ஷா தியான மையம். இந்த தியான மையத்தில் எம்பெருமான் 1000 சிவலிங்க ரூபங்களை தாங்கிய திருமேனியாக சகஸ்ரலிங்கேஸ்வரராக எழுந்தருளியிருக்கின்றார். அம்பாள் தையல் நாயகியாக எழுந்தருளியிருக்கின்றாள். முருகப்பெருமான் 6 முகம் 12 கையுடன் சண்முக சுப்பிரமணியராக எழுந்தருளியிருக்கின்றார். இத்திருத்தலத்திலே ரொம்ப விசேஷமாக கோவை மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய கல்நந்தியாக இங்கே நந்தியம்பெருமானும், மிகவும் விசேஷமாக 8 கையுடைய அஷ்டபுஜங்க மகா கால பைரவர் இத்திருத்தலத்திலே எழுந்தருளியிருக்கின்றார்கள். இந்த முருகப்பெருமானுடைய வாகனம் முருகப்பெருமானுடைய திருமுகத்தை பார்த்தவாறே இருக்கும். இந்த பைரவரனுடைய வாகனமானது பைரவரனுடைய திருமுகத்தை பார்த்தவாறே இருக்கும். அவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது. பாலவிநாயகர், பாலமுருகர், கோஷ்ட தெய்வங்களாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், சிவதுர்கை, சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள் அமைந்திருக்கின்றது இந்த தீக்ஷா தியான மையத்தில். இந்த தியான மையத்தை நமது ஐயா அவர்கள், இன்பகுமார் ஐயா அவர்கள், கோவை மாவட்டத்தை சார்ந்த இவ்விடத்தை பூர்வீகமாக கொண்ட தீனபாளையம் என்கின்ற சிற்றூரை பூர்வீகமாக கொண்ட இந்த இன்பகுமார் ஐயா அவர்கள் இந்த மிகப்பெரிய தீக்ஷா யோக மையத்தை இங்கே எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்களும் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த இன்பகுமார் ஐயா அவர்களது கனவிலே எம்பெருமான் தோன்றி இவ்விடத்திலே எனக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் என்கின்ற இறைவனுடைய திருவருளையும் அருளாணையின் வண்ணம் இந்த தீக்ஷா யோக மையமானது அவரால் உருவாக்கப்பட்டது. அவர் இந்த திருக்கோவில் மூலமாக பல சமுதாய பணிகளை எல்லாம் செய்கின்ற வண்ணம் வழிபாடு முறைகளை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார். அத்தகு அற்புதமான இவ்விடத்திலே அமைந்த இவ்வாலயத்தில் பிரதோஷம், தேய்பிரை அஷ்டமி, கிருத்திகை ஆகிய முக்கியமான விசேஷங்களாக மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பிரதோஷ காலங்களிலே சமகாலங்களில் நந்தியம்பெருமானுக்கும் சகஸ்ரலிங்கேஸ்வரருக்கும் மகாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடக்கும். திருக்கைலாய வாத்தியத்துடன் இவ்வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். இந்த ஆலயத்திற்கு, இந்த தீக்ஷா யோக மையத்திற்கு பக்த பெருமக்கள் அனைவரும் வந்து எல்லாம் வல்ல எம்பிரமானுடைய திருவருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ
அன்புடன் அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி போகிற வழியில் மாதம்பட்டி டு தொண்டாமுற்று போகிற ரூட்டில் 2ஆம் பாலம் தாண்டி தென்னந்தோப்புக்கு நடுவில் அமைஞ்சிருக்குங்க மக்களே. லொக்கேஷன் நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறோம். எல்லோரும் வாங்க, இங்கே வந்து பலன் பெற்றவர்கள் ஏராளம் பேர். நீங்களும் வந்து இறைவனிடம் பிரார்த்தனை வைங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. இந்த மாதிரி அதிசயமான லிங்கத்தை தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது மக்களே. இது நம்ம மாதம்பட்டி, கோயம்புத்தூர் மாதம்பட்டியில் அமைஞ்சிருக்கு. எல்லோரும் வாங்க. அனைவரும் மறக்காமல் வீடியோ பார்த்த கையோட சாம்ராட் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இது போல சிறப்பான ஆன்மீக தகவல்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க சாமி. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.